அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜகவினர் வெடித்த பட்டாசால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜகவினர் பட்டாசு வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நாகையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜகவினர் பட்டாசு வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜகவினர் பட்டாசு வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நாகையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜகவினர் பட்டாசு வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். லெனின், என்ன நடந்தது? விவரங்கள். நாகை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக எஜிஎம் ரமேஷ் போட்டியிடுகிறார். இன்று நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காலை 9 மணி அளவில் நாகூர், பட்டினச்சேரி மற்றும் அது சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே வாக்கு சேகரிப்பில் பிரச்சாரத்தில் வரும் பொழுது வேட்பாளரை வரவேற்பதற்காக பாஜக கட்சியினர் பட்டாசு வெடித்து வரவேற்பளித்தனர். அப்போது பட்டாசானது வெடித்து சிதறியதில் அருகில் இருந்த 2 கூரை வீட்டுகள் மீது பட்டுள்ளது. வாக்கு சேகரித்த பிறகு வேட்பாளர் அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு அந்த நெருப்பானது அப்படியே கனிந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததனால் உடனடியாக தீப்பற்றி கொழுந்து விட்டு எரிந்தது. அருகில் இருந்த இன்னொரு வீடும் தீப்பற்றி இருந்ததால் 2 வீடும் மலமலன எரிந்து முழுவதுமாக எரிந்து நாசமானது. இதனால் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களுமே சேதமடைந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாஜக வேட்பாளர் சென்ற பிறகு இந்த விபத்து நடந்துள்ளதால் கூட சென்ற பாஜக வேட்பாளர் கூட சென்ற அந்த கூட்டணி கட்சியினர் இந்த தீ விபத்தை பார்த்து வீட்டு ஓனர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக நாகை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக தீயை கட்டுக்கொண்டு கொண்டு வந்தனர். இருந்தாலும் தீ மலமலான வெயில் தாக்குதல் எரிந்ததால் 2 வீடுகளுமே முழுவதுமாக எரிந்து நாசமாகி இருக்கிறது. அந்த இது வேட்பாளர் வரவேற்பு வைத்த பட்டாசில் இருந்தது வீடு எரிந்துள்ளது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. ராசினி, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.